கரீபியன் கடல்ல ஒரு ரஷ்ய எண்ணெய் கப்பலை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியிருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண சம்பவம் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய உலக அரசியல் சதுரங்க ஆட்டம் என்ன, இதனால என்னென்ன அதிர்வுகள் வரப்போகுது, வாங்க அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது ஏதோ கடல்ல நடந்த ஒரு சின்ன விஷயம் நினைச்சிடாதீங்க. ரெண்டு பெரிய வல்லரசு நாடுகளுக்கு நடுவுல நடக்க போற ஒரு பெரிய மோதலோட ஆரம்ப புள்ளியா இது இருக்கலாம். இந்த ஒரே ஒரு நிகழ்வு உலக அரசியலோட போக்கைய மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. திடீர்னு வெனிசுலா கடற்பகுதியில ஏன் இவ்ளோ டென்ஷன்? அங்க அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நிஜமாவே என்னதான் நடந்தது? வாங்க இந்த சம்பவத்தை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இந்த கதையோட தொடக்கமே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான். சரி, முதல்ல என்ன நடந்ததுன்னு பாப்போம். சும்மா யோசிச்சு பாருங்க. கரீபியன் கடல்ல ரஷ்ய கொடியோட ஒரு பெரிய எண்ணெய் கப்பல் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அமெரிக்க படைகள் அதை சுத்தி வளைச்சு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இது எந்த வதந்தியும் இல்ல, அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. இது ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பனிப்போர் காலத்து கதையெல்லாம் இல்லங்க. இது நடந்தது இப்போ ஜான்வரி 2026ல. இந்த விஷயம் இப்போ சமீபத்துல நடந்ததுதான் இந்த பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குது. ஒரு நாட்டுடைய கப்பலை இன்னொரு நாடு கடல்ல போய் நிறுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்போ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க அமெரிக்கா சொல்ற காரணம் என்ன? அவங்க என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண வியாபாரம் கிடையாது. இது ஒரு சட்டவிரோத கடத்தல். வெனிசுலா மேல போட்டுக்கிற சர்வதேச பொருளாதார தடைகளை மீறி யாருக்கும் தெரியாம எண்ணெயை எடுத்துட்டு போறதா அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இது வெறும் வர்த்தக விதிமீறல் இல்ல, ஒரு பெரிய அரசியல் சவால் அங்கிறது தான் உங்களோட நிலைப்பாடு. இந்த ஆபரேஷன் அப்படியே ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. பல நாளா அந்த ரஷ்ய கப்பலை கண்காணிச்சிருக்காங்க. சரியான நேரத்துக்காக காத்திருந்து ஒரு துப்பாக்கி சூடு கூட நடக்காம எந்த சத்தமும் இல்லாம கப்பலை முழுசா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது அவங்க திட்டமிடல் எவ்வளவு தீவிரமா இருந்திருக்குன்னு காட்டுது. அமெரிக்கா இதை ஒரு சட்டப்படியான நடவடிக்கைன்னு சொல்ல ரஷ்யாவோட கோவம் எல்லை மீறி போச்சு. அவங்க இதை முற்றிலும் வேற மாதிரி ஒரு நேரடியான தாக்குதலா பாக்குறாங்க. ரஷ்யா இந்த விஷயத்தை விவரிக்க பயன்படுத்தின வார்த்தை ரொம்பவே பவர்ஃபுல். கடல் கொள்ளை. அதாவது இது ஒரு அரசாங்கத்தோட நடவடிக்கை இல்ல, சட்டத்தை மதிக்காத கொள்ளையர்களோட செயல்னு அவங்க சொல்றாங்க. இது வெறும் கண்டனம் மட்டும் இல்ல, அமெரிக்காவோட செயலை சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்கிற ஒரு நேரடி எச்சரிக்கை. இங்கதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரே சம்பவம், ஆனா ரெண்டு வெவ்வேற பார்வை. அமெரிக்காவை பொறுத்தவரை இது சட்டத்தை அமல்படுத்துறது, ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை இது அப்பட்டமான கொள்ளை. இந்த ரெண்டு வாதங்களும் மோதும்போதுதான் உலக அளவுல பதற்றம் உச்சத்துக்கு போகுது. இந்த அமெரிக்கா ரஷ்யா மோதலுக்கு உண்மையான காரணம் என்ன? மேலோட்டமா பார்க்க இது ஒரு கப்பல் பறிமுதல் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி வெனிசுவேலாங்கிற ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. வாங்க அதை பத்தி பார்ப்போம். இது ஒரு சிக்கலான அரசியல் விளையாட்டு. ஒரு பக்கம் வெனிசுவேலாவோட எண்ணெய் வியாபாரத்தை முடக்கி அந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்த அமெரிக்கா முயற்சி பண்ணுது. இன்னொரு பக்கம் வெனிசுவேலாவுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரஷ்யா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த முக்கோண மோதல் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவமா வெடிச்சிருக்கு. இந்த மோதலோட தீப்பொறி கரீபியன்ல பத்திக்கிட்டாலும் அதோட அதிர்வலைகள் இப்போ உலகம் முழுக்க பரவி ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையை உருவாகியிருக்கு. இந்த ஒரே ஒரு சம்பவத்தால ஏற்கனவே விரிசல் விட்டிருந்த அமெரிக்கா ரஷ்யா உறவு இப்போ உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு. பல நிபுணர்கள் இது ஒரு புதிய கணிக்க முடியாத பனிப்போரோட தொடக்கமா இருக்குமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாம சும்மா சொல்றதில்ல, உலக அரசியல உன்னிப்பா கவனிக்கிறவங்க கொடுக்கிற ஒரு சீரியஸான வார்னிங் இது. அவங்க பார்வையில இந்த சம்பவம் உலக அதிகார சமநிலையில நாம எதிர்பார்க்காத பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி இதுதான். அடுத்து என்ன? அமெரிக்கா அமைதியா இருக்குமா, இல்ல ரஷ்யா பதிலடி கொடுக்குமா? இந்த செஸ் ஆட்டத்துல அடுத்த காயை யார் நகர்த்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒட்டுமொத்த உலகமும் இப்போ கரீபியன் கடலை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு.